வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நிம்மதியாக மூச்சுவிடும் இந்த சுதந்திர காற்று இலவசமாக கிடைத்ததல்ல. இதன் ஒவ்வொரு அணுவிலும் நமது முன்னோர்களின் இரத்தமும் சதையும் எலும்பும் கலந்து கிடக்கிறது. 1600 வியாபாரம் செய்ய லண்டனில் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் கிளம்பி வந்த ஒரு வெள்ளைய கூட்டம் நயவஞ்சகமாக நம் முகலாய மன்னர் ஜஹாங்கீரின் காலில் விழுந்து அனுமதி கேட்டது. சூரத்திலும் சென்னையிலும் பம்பாயிலும் கொல்கத்தாவிலும் தொழிற்கூடம் கட்ட அனுமதி பெற்றவன் மெல்ல மெல்ல கோட்டைகளை கட்டத் தொடங்கினான். நம் மண்ணில் இருந்த மன்னர்களின் ஒற்றுமையின்மையை பார்த்து நரித்தனமாக திட்டமிட்டான். பிரெஞ்சுக்காரர்களோடு சண்டையிட்டு அவர்களை விரட்டி அடித்தான். 1757 பிளாசி போரில் வங்காள நவாப்பின் படைத்தளபதி மீர் ஜபாருக்கு லஞ்சம் கொடுத்து துரோகத்தால் ஒரு மாநிலத்தையே கைப்பற்றினான். 1764 பக்ஷார் போருக்கு பிறகு அலகாபாத் ஒப்பந்தம் போட்டு வரி வசூலிக்கும் திவானி உரிமையை பெற்றான். அங்கே தொடங்கியது நம் தாயகத்தின் பேரழிவு. துணைப்படை திட்டம் என்றான், வாரிசு இழப்பு கொள்கை என்றான். இந்திய மன்னர்களின் கைகளில் இருந்த அதிகாரத்தை பிடுங்கி மன்னர்களை தன் கைப்பாவைகளாக மாற்றினான். நம் நாட்டின் செல்வத்தை சுரண்டி கப்பல் கப்பலாக லண்டனுக்கு அனுப்பினான். நம் விவசாயிகளின் நிலத்தை பிடுங்கி உணவுப் பயிர்களுக்கு பதிலாக அவரி, தேயிலை, கசகசா போன்ற பணப்பயிர்களை விளைவிக்கச் சொல்லி அடிமைப்படுத்தினான். உணவுப் பயிர்களின் உற்பத்தி குறைந்து பஞ்சத்தில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடிந்த போதும் தானியங்களை ஏற்றுமதி செய்த கொடூர இரக்கமற்ற ஆட்சியது. ஆனால் குனிந்து கூளை கும்பிடு போட மாட்டோம், நிமிர்ந்து நின்று நெஞ்சை பிளப்போம் என்று கர்ஜனை செய்தது நம் தமிழ்மண். வட இந்திய வரலாற்று புத்தகங்கள் 1857 தான் முதல் சுதந்திர போர் வெடித்தது என்று எழுதலாம். ஆனால் அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தென்னகத்து மண்ணில் சுதந்திரத்தீயை கொளுத்தியது நம் தமிழ்மண். 1757 மாமன்னர் அழகு முத்துக்கோன் பீரங்கிக்கு முன்னால் நெஞ்சை காட்டி நின்றாரே, அங்கு தொடங்கியது சுதந்திரத்தீ. வரி கேட்பதற்கு நீ யார் என்று ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் முகத்தில் அடித்தார் போல் கேட்டான் கட்டபொம்மன். வரி, வட்டி, திரை, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, அல்லது பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா என்று தூக்கு மேடையிலும் சிரித்து கொண்டே ஏறிய வீரம் அது. வெள்ளையனை தன் வீரம் கொண்டு விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார், தன் உடம்பில் தீயை வைத்து கொண்டு எதிரியின் வெடிமருந்து கிடங்கில் குதித்த குயிலி. யோசித்து பாருங்கள், உலகிலேயே முதல் மனித வெடிகுண்டு ஒரு பெண், அதுவும் நம் தமிழ் பெண். இது வீரமல்லாமல் வேறு என்ன? 1806 ஜூலை 10 வேலூர் கோட்டையில் நள்ளிரவில் ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு திப்பு சுல்தானின் மைசூர் கொடி பறந்தது. இந்திய இராணுவம் ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்திய முதல் திட்டமிடப்பட்ட புரட்சி வேலூர் புரட்சிதான். அதைத் தொடர்ந்து 1857 சிப்பாய் கழகம் மங்கள் பாண்டே என்ற ஒரு வீரன் ஏந்திய துப்பாக்கி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் தூண்களையே ஆட்டி படைத்தது. என் நாட்டு மண்ணை ஒரு அந்நியனுக்கு விட்டுத்தர மாட்டேன் என்று குதிரையில் வாளோடு பாய்ந்த ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், சுதந்திரமா சாவா என்ற கேள்வி எழும்போதெல்லாம் இந்த இந்திய மண் சுதந்திரமே என்று கூச்சலிட்டது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுதேசி இயக்கம் வெடித்தது. ஆங்கிலேயனின் கப்பலில் சரக்கு அனுப்ப மாட்டேன் என்று தன் சொந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கிய செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் கோவை சிறையில் கல் உடைத்து செக்கிழித்து இரத்த கண்ணீர் வடித்தாரே, அந்த தியாகத்தை நாடு மறக்க முடியுமா? பாட்டாலே புரட்சி செய்தான் மகாகவி பாரதி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று கவிதையையே ஆயுதமாக்கினான். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ்துரையை நெஞ்சிலேயே சுட்டு கொன்றுவிட்டு தன் வாயில் துப்பாக்கியை வைத்து சுட்டு கொண்டானே 25 வயது வாலிபன் வாஞ்சிநாதன். எங்கள் மண்ணை ஆள உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தன் உயிரை கொடுத்து கேட்டான். ஒரு பக்கம் அகிம்சை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து அடிபட்டாலும் பரவாயில்லை, திருப்பி அடிக்க மாட்டோம், ஆனால் அடிபணியவும் மாட்டோம் என்று லட்சக்கணக்கான மக்களை திரட்டிய அண்ணல் காந்தியடிகள் உப்பு எடுக்கக்கூட வரியா என்று தண்டி யாத்திரை சென்றார். வெள்ளையனே வெளியேறு என்று பாரத மண்ணையே அதிர வைத்தார். மறுபக்கம் இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சிம்ம குரல் கொடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து ஆங்கிலேயர்களின் பீரங்கி படைகளுக்கு எதிராய் டெல்லி சலோ என்று முன்னேறிய அந்த தைரியம்,
பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தூக்குமேடையை கண்டு பயப்படாமல் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கி தூக்கு கயிற்றை முத்தமிட்ட இளைஞர்கள். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பிரித்தானிய பேரரசு பொருளாதார ரீதியாக முற்றிலும் முடங்கி போனது. நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவ வீரர்களின் மீதான விசாரணைக்கு எதிராக 1946 பம்பாயில் வெடித்த இந்திய கடற்படை மாலுமிகளின் புரட்சியினால் போர் உச்சக்கட்டத்தை எட்டியது என்று ஆங்கிலேயருக்கு புரிந்தது. இனி இந்திய இராணுவத்தை கொண்டே இந்தியர்களை அடக்க முடியாது, இனி நாம் இந்தியாவில் ஒரு நிமிடம் கூட நீடிக்க முடியாது என்று பயந்து நடுங்கினான் வெள்ளையன். பிரித்தானிய பிரதமர் கிளமெண்ட் அட்லி அதிகாரத்தை மாற்ற முடிவு செய்து மவுண்ட்பேட்டன் பிரபுவை அனுப்பி வைத்தார். நாட்டை பிரித்தாலும் தங்களின் கடைசி தந்திரமாக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து இரத்த களரியை உருவாக்கினாலும் நமது போராட்டத்தின் வீரியத்திற்கு முன்னால் அவர்களின் ஆட்சி வீழ்ந்தது. 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவு டெல்லி செங்கோட்டையில் ஆங்கிலேயரின் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு நமது மூவர்ண கொடி விண்ணை முட்ட பறந்தது. ஜவஹர்லால் நேரு விதியோடு ஒரு சந்திப்பு என்று முழங்க உலகம் தூங்கிக் கொண்டிருந்த நள்ளிரவு 12 மணிக்கு கோடிக்கணக்கான தியாகிகளின் உயிரையும் இரத்தத்தையும் உரமாக்கி பாரத மண் சுதந்திர காற்றை சுவாசித்தது. இன்று ஜாதி மத எல்லைகளை தாண்டி நாம் இந்தியன் என்று பெருமிதமாக நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த தியாகிகள் சிந்திய இரத்தம்தான். அந்த வீர வரலாற்றை உறக்கச் சொல்வோம். வாழ்க இந்தியா. தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.